மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், துலாத்தில் சனி, ராகு மற்றும் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன். கும்ப ராசி. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசி நேரலை பொறுத்த வரைக்கும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க சக தோழர்கள், நண்பர்கள், இல்லை தொழிலில் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க, இவங்க மூலமா நல்ல ஒரு ஆதாயமும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. அதுவும் வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களால் ஒரு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது சிறப்பான ஒரு விஷயங்களை நீங்க செய்வீங்க. வெற்றியை தரக்கூடிய நாள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற தொழில்ல ரொம்ப சிறப்பாக விளங்குவீங்க. வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர், சிறப்பான முன்னேற்றம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தால் அதுக்கான சூழல்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் தரக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில புதிய எண்ணங்கள் தோன்றும். சில புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும்னு சொல்லணும். அது மாதிரியான ஒரு தினமாக இருப்பதால் நீங்க எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. தெய்வ நம்பிக்கை, திறந்த மனம், இது இரண்டும் இருக்கும் பொழுது சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன, எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்று உறுதியாக நம்பலாம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. முக்கியமா நீங்க கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில வேகமான ரேஷ் டிரைவிங்கோ இல்லை சில நேரங்களில் வண்டி வாகனங்களுக்காக தேவையற்ற சில செலவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். மற்றபடி சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய தினம். முக்கியமா வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்ல லாபத்தையும் சுபிட்சத்தையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது. மாணவர்கள் குறிப்பாக வெளிநாடு சென்று உயர்கல்விக்கு போகணும்னு சொல்ற அந்த அட்டம்ஸுக்கெல்லாம் அவங்க முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுக்கு பிடிக்காதவர்கள், வேண்டாதவர்கள் உங்களை சில நேரங்களில் தவறான பாதையில் செலுத்தி விடுவார்கள். அதனால எந்த ஒரு அட்வைஸ் வந்தாலும், யோசனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது சரியானதானா, முறையானதானா, முதல்ல உங்களுக்கு அது சூட் ஆகுமான்னு பார்க்கணும். யாரோ ஒருவர் 100 மீட்டர் ஓடி வெற்றி பெற்றார் என்பதற்காக எல்லாரும் ஓடிவிட முடியுமா? அது மாதிரியே தான். அதனால சில தவறான வழிமுறைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து பின் அந்த காரியத்தில் இறங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். திறமைகள் வெளிப்படும் என்பதை விட சில புதுமையான சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. ஒரு வேகம் தென்படும் உங்களுடைய செயல்ல. சில முக்கியமான திருப்பு முனைகள் வாழ்க்கையில் அமைவதற்கு ஒரு ஏற்ற தினமாக அமைகிறது. மனசுல ஒரு எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு தினமாகவும் அமைகிறது.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில நூதனமான விஷயங்களை பற்றி உங்களிடம் பல பேர் விவாதிப்பாங்க. அப்ப என்னன்னா அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அது நடப்பது என்பதை விட அது உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரும். இது போல நடந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு எண்ண விரிவுகளையும் அது தரும். அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அது போன்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பற்றிய பேச்சுக்களும் புதுமையான விஷயங்களை பற்றிய ஒரு அலசல்களும் அதனால் மனசுல புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி செய்தாலே பெரிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய தினமாக அமைகிறது. அதனால உங்களுக்கு எதிர்பாராத விதமாக உதவிகள் வந்து சேரும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக அமையும். ஆனால் எடுத்த காரியத்தில் எதிர்பார்த்ததை விட பெரிய பெரிய வெற்றிகளை தாங்கி தரக்கூடிய வகையில் அமைகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். பண வசதிகள் சிறப்பாக அமையும். நீங்க செய்யற தொழில்ல ஒரு நல்ல திருப்பங்கள், அதனால நல்ல ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் போன்றவைகள்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். ஒரே ஒரு சமாச்சாரம் நீங்க என்னன்னா ஒரு பேஷன்ஸ் சொல்லுவோம், அதாவது பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் வார்த்தைகளில் கோபம் கொப்பளித்து விடும். சில வேண்டாத வார்த்தைகளை பிரயோகித்து விடுவீர்கள். ஆனால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு வசனம் உண்டு. அது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். நிச்சயமாக நன்மைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல அலைபாயக்கூடிய ஒரு மனம், ஒரு சிந்தனைகள், முக்கியமா சில அற்புதமான சில அனுபவங்கள், சில முக்கியமான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் ஒரு பெரிய ஒரு சித்தர்கள் போன்ற பெரிய ஞானிகளிடம் ஆசீர்வாதம் கிடைப்பது, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலைகள், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசுல சில சஞ்சலங்கள் இருக்கும். அதற்கு காரணம் பெரிய விஷயங்களை நாம் எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேகம். அப்போ ஒரு பெரிய விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இந்த விஷயத்தில் நான் வெற்றி காண வேண்டும் என்னும் பொழுது ஒரு தூக்கமில்லாத ஒரு தினமாக, மனசுல ஆங்ஸைட்டி சொல்லுவோம், அது போல ஒரு தினமாக அமைகிறது. ஆனா ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் த சைன் ஆஃப் சக்சஸ் ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதனால அப்படி நீங்கள் நிலை கொள்ளாமல் தவிப்பது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு படிக்கட்டு என்று நீங்கள் கொள்ளலாம். வெற்றிகளை எல்லாம் உறுதி செய்யக்கூடிய ஒரு தினமாக அமையும்.